வணக்கம். போங்குனி சமையல் சேனலில் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு குருவி கூடு காமிக்கிறேன் வாங்க. எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்குது. அதில் ஒரு குருவி கூடு வெட்டுச்சு. ஒரு குரங்கு வந்து அந்த கூட்டை பிச்சு போட்டுருச்சுங்க. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு கூடு வெட்டி அந்த குருவி குஞ்சு பொரிச்சிருச்சு. 3 குஞ்சு இருக்குதுங்க. உங்களுக்கு காமிக்கணுன்னே நான் இருந்தேன் வீடியோவில். இந்த கூட்டுக்குள்ளே தாங்க இருக்குது இந்த குருவி. 3 குருவி இருக்குது. முட்டை விடுறதுலேருந்து கூடு கட்டினதுலேருந்து பார்த்துருக்குறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் பார்த்தா ஒரு ஆதரவுங்க நமக்கு மனசுக்கு. எனக்கு இப்போ தான் ஒரு நிம்மதி. நம்ம வீட்டில் இருந்து இப்படி கூட்டை பிச்சு போட்டுருச்சு. இந்த குரங்கு வந்து இப்படி குரங்கு இதில் நின்று காம்பவுண்ட் சோரில் நின்று இந்த மரத்துலேயே கெட்டும் வருஷம். இப்போ ஒரு 3 மாதத்துக்கு முதல் பிச்சு எரிஞ்சிருச்சு. குருவிலாம் கத்திக்கிட்டே தெரிஞ்சுது. சரி, இப்போ கூடு கட்டி குஞ்சு வரிச்சிருச்சு. அதை பார்த்தாலே நமக்கு ஒரு மனசு திருப்தி. நெல்லிக்காய் பாருங்கள் எப்படி பிடிச்சிருக்குங்க. நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. நெல்லிக்காயிலே நெல்லிக்காய் மிட்டாய் செய்யலாம். நல்லா பருக்கட்டும். அதை பிஞ்சா இருந்துச்சு. இப்போ நல்லா பருத்து இருக்குது. இப்போ தான் இந்த ஒரு சப்போட்டா காய் இந்த காய்ச்சிருக்குது. இந்த காய்ச்சிருக்கு ஒரே ஒரு பிஞ்சு தான் விட்டுருக்குது. ஏனலா அதனால் இன்னும் காயை பிடிக்கலை. இப்போ தான் அதுக்கு மேலே ஒரு பிஞ்சு இருக்குது. நெல்லிக்காய் இதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. நாங்கள் பெருக்க வரும். இது ஒரு காயை வாயில் போட்டுட்டு தான் பெருக்கிறது எடுத்து. இங்கே சின்ன பிள்ளைகளாம் வரும், பிடிங்கி கொடுப்பேன். நெல்லிக்காயை சாப்பிடுங்க அப்படின்னு. நல்லா இனிப்பு புளிப்பு சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. இதெல்லாம் மாசமாக இருக்கிறவங்களே சாப்பிட்டா நல்லது. நெல்லிக்காய்லாம் சிறுநெல்லி. பெரிய நெல்லி வச்சுருக்கோம். அது காய்க்கவே இல்லைங்க. இன்னும் சிறுநெல்லி தான் காய்ச்சிருச்சு. இப்போ 2 வருஷமாக காய்க்குது. பெரிய நெல்லி காய்க்கவே இல்லை இன்னும். குறி கொடுந்தா இங்கே ஒன்று இப்போ கெட்டுது. ஒசரை இருக்குது தெரியாதானே அவங்களுக்கு. அந்த அங்கே இருக்குது, அந்த அங்கே இருக்குது. அந்த குறி கத்துது இல்லை. மழை வெஞ்சனைக்கு நல்லா தெரிஞ்சுது. அந்த இலையெல்லாம் மடங்கி அந்த குறி கூடு தெரிஞ்சுது. இப்போ தெரிய மஞ்சள் பழம். இந்த உங்களுக்கு அன்னைக்கு காமிச்சவங்க அந்த மஞ்சள் பழம். இந்த அந்த ஒரு பழம் கூட இருக்குது சிவகுமாரி. அது மரத்திலே இருக்கு. ஒரு நல்லா அழகா ஏதோ ஒன்று இருந்துருதுமா. நல்லா மஞ்சள் பழம் சூப்பராக இருக்கும். இந்த சாப்பிட்டு அந்த ஒரு பழம் எட்ட மாட்டேங்குது. அங்கே இருக்குது. குறி சாப்பிட்டு குறி போய்த்தான் மிச்சம் நமக்கு. பப்பாளிக்கு அது பழுத்துத்தான் பாருங்க. ஆமாம், அன்னைக்கு கெட்டி வச்சதுதாம்மா. பழுத்துருக்கு அன்னைக்குல. அந்த மஞ்சள் கலர் தெரியுது வரு. இந்த இருக்கு வருங்க இந்த மரம். இப்போ தாங்க காயை பிடிச்சிருக்குது. அதுவும் வீட்டில் சவர் தண்ணியா மழை பெய்ய விடுத்தான் முதங்க 4 காய் தான் காய்ச்சிது. மழை நேரம் குருவிகளுக்கே சாப்பிட்ருச்சிங்க. இப்போ தான் இந்த ஒரு பழத்தை நம்ம பிடுங்குவோம் அப்படின்னு சொல்லி கவர் போட்டு மூடி வச்சுருந்தோம். இப்போ இதை பிடுங்குவோம். இப்போ தாங்க மழைக்கு தாங்க காய் மேலே கட்டியிருக்கு. கீழே வந்து 4-5 காய் தான் பிடிச்சிருந்தது. சார் நல்லா பழத்திருச்சு. சித்தரும்பு வேறு போயிருங்க. அதுக்குள்ளேயும் இந்த பழ சுவைக்கு இருந்தால் நல்லா சூப்பராக பழுத்துருச்சு. நம்ம மரத்தில் நம்ம வைக்கிறதே நம்ம பிடுங்கிறதே நமக்கு ஒரு ஒரு சந்தோஷங்க. இதில் கிடைக்கிற சந்தோஷம் எதுலேயுமே இருக்காது. சூப்பராக இருக்குங்க. நல்லா பழுத்திருக்குது. நம்ம வீட்டில் பிடுங்கின பழம், மரத்தில் உள்ள பழம். இப்போ அதை வெட்டி சாப்பிட்டோம். நீங்களே இது மாதிரி வீட்டில் ஒரு மரம் வைங்க. வச்சு நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்றதோட இப்படி வச்சு வெட்டி சாப்பிட்றதே ஒரு டேஸ்ட்டு. இது எங்கள் பையன் கடையில் வாங்கிட்டு வந்துச்சு பழம். அதில் விதை எடுத்து முளைக்க போட்டு இந்த பழுக்கிற பழமெல்லாம் விதை இல்லாமல் ஆனால் நல்லா சூப்பராக இருக்கும். விதை இல்லாமையே தான் பழுக்குது பாருங்க. நம்ம இதை விதை எடுத்து இன்னும் ஊனணும் அப்படின்னு நினைக்கிறோம். விதையே இருக்க மாட்டேங்குது பாருங்க. ஒத்த விதை இல்லையே.
விதை வரும்னே நினச்சி இதோட நான் அன்னைக்கு குருவி ஒட்டி கிடச்சி அதுலேயும் விதை இருக்குமாக்கனாக்கு தான் இல்லை. பழம் சூப்பராக இருக்குங்க. அப்பா என்ன டேஸ்ட்டாக இனிப்பு. அது கடையில் நம்ம வாங்குறோம்ல அதில் இவ்வளோ இனிப்பு இவ்வளோ சுவை இருக்காது. இது இருந்தாலும் வந்தால் நீ ஒன்று சாப்பிட்டு மாதிரி எப்படி இருக்குது? நல்லா பழுத்துருச்சு, சூப்பராக. நம்ம கடையில் வாங்குறது சவக்கழிச்சி கிடக்குது. அது காயிலே பழுக்க வச்சு இருக்கோம். நம்ம வீட்டில் ஒரு மரம்னாலும் வீட்டில் வச்சுருங்க. பப்பாளி மரம் 2 மரம் வைங்க, நல்ல விதை வாங்கி நம்ம பிள்ளைகளுக்கும் வெட்டி கொடுக்கலாம். இந்த காயை பப்பாளி காயை பொரியல் செய்யலாம், சூப்பராக இருக்கும். இன்னொன்று இப்போ நம்ம பப்பாளி இலையிலேயே மருத்துவ குணமும் இருக்குது. நல்ல தலைவலி ஏதாச்சும் மண்டை கனமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த பப்பாளி இலை, வேப்ப இலை, துளசி, தும்பை இதெல்லாம் போட்டு நல்லா அவிய வச்சு நல்லா ஒரு மூடி போட்டு ஆவி பிடிச்சாலே அந்த ஒரு வேர்க்கும் நல்லா சலசலன்னு. அந்த பப்பாளி இலை தண்ணிலாம் நல்லது. அந்த மாதிரிலாம் அதுக்கு மருத்துவ குணம்லாம் உண்டு. அதனால் பப்பாளி செடிலாம் வீட்டில் வைங்க, நல்லது. நம்ம பிள்ளைகளுக்கு வெட்டி கொடுக்கலாம், நல்லா இருக்குது. இதுதான் சேர்த்து சாப்பிடு. இதை மாதிரி நீங்களும் வீட்டில் பழமூனி பிடுங்கி சாப்பிட்ணும். அந்த நல்லா எல்லா முருகன் அருளில் எல்லோரும் நல்லா இருக்கணும். நரசிம்மூர்த்தி அருளில். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.